வணக்கம் மக்களே, நான் பிரபு. இப்போ எங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பெரம்பூர், சென்னையில் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இது மெயினாக சொல்ல. எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரலுங்க, 2வது எக்மோருங்க, 3வது தாம்பரம், 4வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரம்பூர் தான். இந்த பெரம்பூர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து சென்னையில் ஒரு 4வது மிகப்பெரிய முனைமமாக போகுது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரம்பூர் தான். பெரம்பூருக்கு அவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்டது இந்த பெரம்பூருங்க. கிட்டத்தட்ட சென்னை சென்ட்ரலுக்கு முன்னாடியே நீங்கள் அவுட்டில் இப்போ வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய அத்தனை வண்டியுமே பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு சில வண்டிகள் போகவே போகாது. இந்த பெரம்பூர்லேருந்து அப்படியே நீர் கட்டாகி போயிடும், இறையலாவே தான். ஸோ பெரம்பூர் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஊருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 வருஷத்தில் பாருங்கள், 4வது முனையமாக மிகப்பெரிய முனையமாக வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரம்பூர் தான். ஸோ மிச்சது என்ன சொல்ல, அவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்டது தான் இந்த பெரம்பூருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிங்க எக்மோருக்கு முன்னாடி எடுத்துகிட்டு தாம்பரம் கேட்டிங்கன்னா தாம்பரம் இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் எக்மோர் காட்டியில் தாம்பரம் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் சென்னையை சென்ட்ரலாக வராங்க. சென்ட்ரலுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரம்பூர் தான். இந்த பெரம்பூர் அந்தளவுக்கு சிறப்புகள் வாய்ந்ததுக்கு வட மாவட்டங்கள் வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய சில வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா இனி பெரம்பூர்லேருந்து தான் போகும் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு கொண்ட இந்த பெரம்பூருங்க. இதுக்கு முன்னாடி யார் பெரம்பூர் ஜங்ஷன் வந்திருந்தீங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாராவது பெரம்பூர் ஜங்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பெரம்பூர் ஜங்ஷனில் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ பெரம்பூரில் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து பெரம்பூர் விட்டிங்கன்னா நேர் ஃபேஷன் பிரிட்ஜுக்கு அடுத்து நேர் சென்னை சென்ட்ரல் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கம் மீறி போனால் ஒரு 6 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நான். ஏன்னா இப்போ டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 ஆச்சு. ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா 4 சம்திங் தான் நினைக்கிறேன். 4:05 வரேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதில் தான் நான் இப்போ சென்னை சென்ட்ரலில் லோக்கல் ட்ரெயினுக்கு மேலே அங்கே இறங்கி அங்கேருந்து நேர் இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா பார்க்லேருந்து நேர் சிந்தாரிப்பேட்டை போயிட்டு அங்கே தான் என்னோடய ரீஃப்ரெஷ் ஆகிட்டுங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராமுங்கிறது அங்கே தான் போய் முடிவு பண்ணணும். ஸோ மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரம்பூர் யார் வந்திருந்தீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பெரம்பூர் சென்னையில் 4வது மிகப்பெரிய முனையமாகுன்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் நார்த் சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர் இருந்தால் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தெரிஞ்சிருந்தாலுமே எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வேறு நல்ல வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். பார்ப்போம்.